15வது வயதில் இளைஞர் திமுக கோபாலபுரம் என்று ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா அவர்களே அதில் வந்து உரையாற்ற வைத்த சாமர்த்தியமும் ஆற்றலும் நம்முடைய முதல்வருக்கு உண்டு. அதன் பிறகு 1980 ஜூலை 20 நான்மாட கூடலாம் மதுரையில் மேங்காட்டு பொட்டலில் ஜான்சிராணி பூங்காவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகே டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே இளைஞரணி தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதிலிருந்து 2 ஆண்டுகள் கழித்து காவிரி கரையில் திருச்சி மாநகரில் 1982 ஜூலை 31 ஆகஸ்ட் 1 தேதிகளில் இளைஞரணி கூட்டம் அங்கே நடைபெற்று அதில் நமது சகோதரர் இன்றைய முதல்வர் அவர்கள் இளைஞரணியின் நிர்வாகியாக அவர் அறிவிக்கப்பட்டார். 89 தேசிய முன்னணி, சரித்திரம் படைத்த முன்னணி, அது சென்னையிலே தொடங்கப்பட்டது. அது தலைவர் கலைஞருடைய முயற்சியால், மாறனுடைய முயற்சியால். அப்பொழுது அண்ணா சாலையிலே அணிவகுப்பு நடந்தது. அந்த அணிவகுப்பை நடத்தியவர் இளைஞரணியினுடைய தலைவர் நம்முடைய இன்றைய முதல்வர். நேதாஜி படை வீரர்கள் வருவது போல சீருடைய அணிந்த இளைஞர்கள் 1000 அங்கே அவர்கள் நடந்து வந்த அணிவகுப்பை பார்த்து வேற்று மாநில தலைவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அந்த வரலாற்றை சொந்தமாக கொண்ட அவர்தான் 1976 ஜனவரி திங்கள் இறுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று அண்ணன் கலைஞர் கேட்டார். உங்களை அல்ல, உங்கள் புதல்வர் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர் இங்கு ஊரில் இல்லை, அவர் வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் சொல்லுகிறேன், வந்து கைது செய்து கொண்டு போங்கள் என்றார். மறுநாள் நம்முடைய தளபதி வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறைக்கு கலைஞர் அவர்களே தொலைபேசியிலே அழைத்து வாருங்கள், கைது செய்து கொண்டு போக வாருங்கள் என்றார். காவல்துறையினர் வந்தார்கள். நெஞ்சமெல்லாம் பூரிக்க பொங்கி வருகிற வேதனைகளை எல்லாம் மூலையிலே அடக்கிக் கொண்டு அண்ணனவர்களும் தயாளம்மாள் அவர்களும் குடும்பத்தினரும் கூடியிருந்து வழியனுப்ப சிறைக்கு கொண்டு போனார்கள், மத்திய சிறைச்சாலைக்கு. அந்த மத்திய சிறைச்சாலையிலே இரவு சூழ்ந்த வேளையில் பூட்ஸ் சத்தம் என்று கேட்டது. ஒரு பட்டாளமே இங்கே புகுந்தது. எங்கே இருக்கிறான் ஸ்டாலின் என்று தேடியது. அவர் அங்கு வந்து நின்றார். குண்டாந்தடியாலே அவரை அடித்தார்கள். இந்த மெலிந்த உடம்பு மன வலிமை காரணமாக அதை தாங்கிக் கொண்டது. 4-5 அடிகள் தான் விழுந்திருக்கும். அதற்குள் வேங்கையை போல் உள்ளே பாய்ந்தார் சிட்டி பாபு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டி பாபு, சிங்கமரவன் சிட்டி பாபு. அத்தனை அடிகளையும் தானே தாங்கிக் கொண்டார். தாக்குதலுக்கு பின்னர் அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட வேண்டிய நிலைமை வந்து அந்த சிறையிலேயே சிட்டி பாபு மாண்டு போனார். ஆக சித்திரவதைகளை தாங்கி, சிறைச்சாலை வாசங்களை தாங்கி, இளைஞர் கூட்டத்தை நாடெங்கும் திரட்டி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வழியிலேயே இன்றைக்கு முதலமைச்சராகி இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களை பற்றி கலைஞர் சொன்னது உழைப்பு, 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 உழைப்பின் மறுபெயர் தான் ஸ்டாலின் என்று சொன்னார். அதை 100க்கு 100 எல்லோரும் ஆமோதிப்பார்கள். இன்றும் அப்படித்தான் உழைக்கிறார், இனியும் அவர் அப்படித்தான் உழைப்பார்.